என்றைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தை அனுமதிக்க மாட்டோம். புக்குகளை எல்லாம் குமரி கிழக்கு மாவட்டம் 5 லட்சமும், மேற்கு மாவட்டம் 5 லட்சமும், மாநகர மாவட்டம் 5 லட்சமும் ஜிஎஸ்டியை நீ ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட வணிகத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் இவர்களிடமிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரிகளை, நம்மை நம்பி இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பதற்காக நாம் வணிகர் சங்கம் நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வலுவாக இருந்தால்தான் அந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் கடைகளை அடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறார். குடும்பங்களை எல்லாம் இந்த வணிகத்தில் சிறு வணிகம் மூலமாக கட்டமைத்து நீங்கள் உயர்த்தி நீங்கள்லாம் இன்னொரு பல நிலைகளில் உயரணும். தலைவர் வெள்ளையன்கிட்ட நான் தொடர்பு ஏற்படுத்தி அன்றைக்கு செட்டிப்பாளையத்தினுடைய தலைவராக இருந்தோம்னா இந்த பல்வேறு நிலைகளில் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர், மாவட்ட இணைச் செயலாளர், அடுத்தது மாநிலத்தில் இணைச் செயலாளர், மாநிலத்தில் துணைத் தலைவர், அடுத்தது மாநில அமைப்பாளர், மாவட்ட தலைவர், இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் பல பொறுப்புகளில் நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தாகம். வணிகத்துக்கு எந்த பகுதியில் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை தட்டி கேட்கணும். வணிகன் அவன் ஒரு சுயமரியாதைக்கு சொந்தக்காரன். தலைவர் வெள்ளையன் தான் சொல்லுவார், அவன் தான் வாழ்ந்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவன் தான் வணிகன். அவனை பாதுகாக்கணும், எங்கே இருந்தாலும் பாதுகாக்கணும். அந்த உணர்வோடு தான் தலைவர் வெள்ளையன் அவர்களுடைய அன்பை நீங்கள் எல்லாம் பெற்றவர்கள் தான். ஒரு நேரத்தில் நீங்கள்லாம் தலைவர் வெள்ளையன் அவர்கள்ட்ட கிட்ட போய் நீங்கள் ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறதுக்கு தலைவர் வெள்ளையன் அவர்களோட கை கொடுப்பதற்காக நீங்கள்லாம் அவருடைய உறவாடுகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கீங்க. அவர் கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து மகிழ்ச்சி எடுத்துருக்கீங்க. நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்த 50 ஆண்டு காலமாக இந்த வணிகர்களுக்காகவே வாழ்ந்தவர். இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாகூர் என்றுன்னா சென்னையிலிருந்து அடுத்த நாள் காலையில் வந்துருப்பார். எப்படி வருவாங்க தெரியாது. ராத்திரி 11 மணி வரை சென்னையில் இருப்பார். அப்படி வணிகர்களுக்காக உங்களை கொடுத்து எந்த சம்பாதிக்கிறதுக்கோ காரியத்துக்கோ அல்ல வணிகத்துடைய உரிமைக்காக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெற்றனா அவர் விட்டு சென்றிருக்கிற பணி இந்த சங்கம், வணிகர் சங்கம் நம்ம தந்திருக்கிறது. தமிழ்நாடு வணிகர் சங்கத்துடைய பேரிலே நம்மளை தந்திருக்கிறது. நாம இதை நல்லா தமிழகத்தில் டெல்லி பட்டணம் அதற்கு அளவில் ஒரு மாநாட்டை இந்த குமரி மாவட்டத்தில் நடத்தி காட்டினார். குமரி மாவட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் ஒரு பேர் சொல்கின்ற அளவுக்கு இந்த மாநாடு சீரும் சிறப்போடு இந்த மாவட்டத்தில் நடந்தது. ஒரு வாடகை பிரச்சனையில் வாடகையாளர் கடையை மாற்றுவதற்கு மறுக்கிறார். அவரிடம் உரிமையாளர் கடையின் வாடகை கேட்க சென்ற பொழுது அவர் மீது புகார் கொடுக்கிறார் காவல் நிலையம். பட்ட பகலிலே மார்த்தாண்டம் இன்னொரு சங்கத்திற்கு எதிராக இந்த இயக்கத்தை நான் ஆரம்பித்து பட்ட பகலிலே அந்த கடையின் வாடகையாளரை தெருவிலே இழுத்து போட்டோம். கடை அழைத்து நோக்கப்பட்டது. கடையின் பொருட்களை எல்லாம் சிசிடிவிகளை எடுத்து செல்லும் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. மார்த்தாண்டத்திலே போராட்டம் நடத்துவதற்கு அந்த சங்கம் அனுமதி கேட்கிறது. மார்த்தாண்டம் நகர வர்த்தக சங்கமும் காவல்துறை அனுமதி கேட்கிறது. அண்ணன் டேவிசன் அவர்கள் கூப்பிட்டு சொல்லி தந்த ஜார்ஜ் அவர்கள் வருகிறார்கள். மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் செல்கின்ற பொழுது நானும் தந்த ஜார்ஜ் அவர்களும் காவல் நிலையத்தில் செல்கிறோம். அங்கு இதழில் இருக்கிற 25க்கும் மேற்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் இருக்கிறார்கள். அன்றைய தினம் டேவிசன் அவர்களும் தந்த ஜார்ஜ் அவர்களும் என்னுடன் பயணித்தார்கள். அதற்கு பிறகு காவல்துறை 2 தரப்பிற்கு அனுமதி கொடுக்காமல் அந்த கடை நீதிமன்றம் சென்று இன்றைக்கு உரிமையாளருக்கு மீட்டுக் கொடுக்கப்பட்டது. அந்த அறிவுரையை நான் கொடுத்தேன். ஆக 2.25 லட்சம் ரூபாய் நாசத்தம்பி இங்கே ஒரு லட்சமா இன்னும் வந்திருக்கோம். கொஞ்சம் மாநகர் மாவட்டத்துக்கு 1.5 லட்சம்.
Thank you.